நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். 436 திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முன் வைத்திருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தலைமையில் புதிய அரசுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார். காயிதே மில்லத் பிறந்தநாளையொட்டி அவருடைய நினைவிடத்தில் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் சிறப்பு பிரார்த்தனையிலும் பங்கேற்றார். குழந்தையை சாக்கு பையில் மூடி துன்புறுத்திய அங்கன்வாடி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் வசூலிக்கப்படும் மாமூல் தொகை கடந்த மாதம் வசூலிக்கப்படவில்லை என்று டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் தாவேகா MLA-க்களுடன் இணக்கமாக பணியாற்றுமாறு மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். 2027 உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து கவுன்சிலர்கள் களத்தில் இறங்கி நலத்திட்டங்களை செயல்படுத்துமாறும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் கல் குவாரிகளில் சுமார் 700 கோடி அளவுக்கு பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது மத்திய அரசுதான், தமிழ்நாடு அரசு அல்ல என்று கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் தவறு செய்தால் கட்டாயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எச்சரித்துள்ளார். தன்னுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர், அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும், லஞ்சம் வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஜூன் 18 தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று சபாநாயகர் திரு JCD பிரபாகர் அவர்கள் அறிவித்துள்ளார். பேட்டியில் தாவேகா அரசுடைய முதல் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் தொடங்கும், பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைய முடிவுகள்தான் நாளைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று விஜய் அவர்கள் பதிவிட்டுள்ளார். அதில் மரக்கன்றுகளை நட்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நெகிழி பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாத்திட உறுதி ஏற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு திட்டம் அமலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.